இட்லி நம்ம ஊற்ற ஆரம்பிக்கும்போது தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்க ஆரம்பித்த அப்புறம் தான் நம்ம இட்லி தட்டை வைக்கணும். அடியிலேருந்து இப்படி எடுத்து ஊற்றாமல் நம்ம மாவு கரைச்சி வச்சு 10 நிமிஷம் விட்டுடணும். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா மாவு வந்து இப்படி நல்லா மேலே நுரைச்சி வந்திருக்கும். அந்த நுரையே இப்படி 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 மேல் வாக்கில் அந்த நுரையை மட்டும் இப்படி எடுத்து அப்படி ஊற்றணும். இப்படி 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 மேலேயே இப்படி எடுக்கணும். இப்படி மேலேயே எடுத்து இப்படி ஊற்றணும். சின்ன வயசு பசங்களுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுறீங்க, இட்லி தட்டு இதில் வச்சுட்டு இப்படி மாவு இப்படி எடுக்கும்போது இப்படி இப்படி மேலேயே எடுக்கணும். இப்படி மேலேயே எடுக்கணும். அப்புறம்